ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால இந்த வெள்ளிக்கிழமை காலையில் உங்களை சந்திப்பதில் ரொம்ப சந்தோஷமாக இருங்க. மறுபடியும் உங்களுக்கு சொல்கிறேன், சந்தோஷமாக இருங்க. சந்தோஷமாக இருப்பது தான் நம்முடைய பலன். இந்த வாரம் என்ன பார்க்குறோம் அப்படின்னா, எதை வெறுக்கணும், எதை வெறுக்க வேண்டாம். கடந்த 2 நாட்கள் எதை வெறுக்கணும்னு பார்த்தோம். இந்த வாரம் 2 நாட்கள் வீடியோ சரியாக ரிலீஸ் பண்ண முடியல. ஸோ எடுத்த டாப்பிக்கில் 2 டாபிக், அதாவது எதை வெறுக்கணுன்றதில் ஒரு டாபிக் கட் பண்ணுறோம், வெறுக்க வேணுன்றதில் ஒரு டாபிக் கட் பண்ணுறோம். ஸோ நாளைக்கு 2 நாள், அதாவது ஃப்ரைடே அண்ட் சாட்டர்டே எதை பார்க்க போகிறோம் அப்படின்னா, எதை வெறுக்கக்கூடாது, எதை வெறுத்தா நம்முடைய வாழ்க்கையில் ஆசீர்வாதம் போயிடும், சாபம் வந்துடும் அப்படின்னு சொல்லி இந்த வாரம் இந்த மீதியான 2 நாட்களும் பார்க்க போகிறோம். இன்றைக்கி என்ன பார்க்குறோம் அப்படின்னா, ஆமோஸ் 2:4 யூதாவினுடைய பாதகத்தை குறித்து அங்கே சொல்கிறாரு. மேலும் யூதாவின் 3 பாதகங்களின் நிமித்தமும் 4 பாதகங்களின் நிமித்தம் நான் அவர்கள் ஆக்கினையை திருப்ப மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு, அந்த 3-4 ஆக்கினைகளில் ஃபஸ்ட்டு சொல்கிற ஒரு விஷயம் என்னென்னா, அவர்கள் கர்த்தருடைய வேதத்தை வெறுத்து அப்படின்னு சொல்லியிருக்கு. ஏன் இந்த ஆண்டவருடைய வேதத்தை வெறுக்கிறவர்களுக்கு ஆக்கினையை திருப்ப மாட்டார் அப்படின்னா, நமக்கு வாழ்வே இந்த வார்த்தை தாங்க. நம்ம வாழ்கிறது, நம்ம சாப்பிட்றது, நம்ம நல்லா இருக்கிறது எல்லாமே ஏன் அப்படின்னா இந்த வார்த்தையினால தான். ஆதியிலே இந்த வார்த்தை இருந்தது. இந்த வார்த்தை தேவனிடத்திலிருந்து, அது தேவனாக இருந்து, அது மனுஷனாய் பூமியில் அவதரித்து, இயேசு அப்படிங்கிற நாமத்தில் அது அவதரித்தது. அந்த வார்த்தையை தான் நம்ம ஒவ்வொரு நாளும் சொல்லி ஜெபம் பண்ணுறோம். பிதாவின் இடத்துல நம்ம ஜெபம் போய் சேரணும்னா அதுக்கு இந்த வார்த்தை இல்லை அப்படின்னா, இந்த வார்த்தை கிரியை செய்யலை அப்படின்னா நம்முடைய ஜெபம்லாம் ஆண்டவர் சமூகத்துக்கு போய் எட்டாது. அப்போ இந்த வார்த்தை இல்லை அப்படின்னா நம்ம சபிக்கப்பட்டவங்க தான். பாவத்திலிருந்து விடுதலை இல்லை, நம்முடைய குடும்ப சாபங்கள்லேருந்து நமக்கு விடுதலை இல்லை. அப்போ இந்த வார்த்தை இல்லைன்னா நமக்கு ஜீவனே இல்லை. இந்த வார்த்தை ஜீவன் உள்ள வார்த்தை. இந்த வார்த்தையில் தான் ஜீவன் இருக்குது. இந்த வார்த்தையை பேசும்போதெல்லாம், இந்த வார்த்தையை நினைக்கும் போதெல்லாம், இந்த வேத வசனத்தை படிக்கும் போதெல்லாம் நமக்குள்ள ஒரு ஜீவன் உருவாகுது, ஆறுதல் உருவாகுது, சமாதானம் உருவாகுது, சந்தோஷம் உருவாகுது. இப்படிப்பட்ட மகத்துவம் உள்ள வார்த்தையை தான் நம்ம கையில் ஆண்டவர் தந்தார். அதனால தான் யூதாவினுடைய ஆக்கினைகளில் ஏன் ஆக்கினை திருப்ப மாட்டேன்னு ஆண்டவர் சொன்னார் அப்படின்னா, என் வேதத்தை வெறுத்துட்டாங்க, என்னுடைய வார்த்தைகளை அவங்க வெறுத்துட்டாங்க. பைபிளில் சொல்லுது, நான் என்னுடைய மகத்துவங்களை நான் அவர்களுக்கு எழுதி கொடுத்தேன், அவர்களோ அதை அந்நிய காரியமாக எண்ணினார்கள், அதனால தான் ஆக்கினை திருப்ப மாட்டேன்னு சொல்கிறாரு. இந்த வார்த்தையும் இயேசுவையும் பிரிக்க முடியாது. இந்த வார்த்தை இல்லைன்னா இயேசு இல்லை, இயேசு இல்லைன்னா இந்த வார்த்தை இல்லை. அதனால் நம்முடைய வாழ்க்கையில் இந்த வார்த்தை இல்லைன்னா நம்முடைய வாழ்க்கையும் இல்லை, நமக்கு ஜீவனும் இல்லை, நமக்கு மறுவாழ்வு கிடையாது, பரலோக ராஜ்யம் கிடையாது. நம்மெல்லாம் சபிக்கப்பட்டவங்களாகவே இருந்திருப்போம். அப்படிப்பட்ட வாழ்வு தந்த, நம்மை உயர்த்தின, நம்மை மேன்மைப்படுத்தின, ஆசீர்வதித்த அந்த வேதத்தை மறந்தால் நம்ம எப்படிங்க ஆசீர்வதிக்க முடியும்? நம்ம எப்படி ஆசீர்வாதமாக இருக்க முடியும்? அதனால தான் இந்த வேதத்தை வெறுத்துட்டோன்னா நம்முடைய வாழ்க்கை ஒன்றுமே இல்லாமல் போயிடும். இந்த வேதத்தை நேசிங்க. ஒருவேளை இதை கேட்குற நீங்கள் இயேசுப்பாவை ஏற்றுக்கொள்ளலை அப்படின்னா, இந்த இயேசுவை ஏற்றுக்கொண்டு இந்த வேதத்தை, இந்த வார்த்தையை நீங்கள் விசுவாசித்து நீங்கள் இந்த வார்த்தையை வாசிக்க ஆரம்பிச்சிங்கன்னா போதும், இந்த வேதத்தை வாசிக்க ஆரம்பிச்சிங்கன்னா போதும், உங்களுடைய வாழ்க்கையை தலைகீழாக ஒரே நாளில் ஒரே இரவில் மாற்றுவதற்கு இந்த இயேசுப்பா உண்மை உள்ளவர். அதனால் கேட்குற நீங்கள் வேதத்தை மறந்துடாதீங்க, வேதத்தை வெறுத்துடாதீங்க. இந்த வேதம் தான் நமக்கு எல்லாமே. நமக்கு ஜீவன், வாழ்வு, சுகம், பலன், சந்தோஷம், சமாதானம் எல்லாம் இதில் தான் இருக்குது. வேதம் தான் நமக்கு முக்கியம். வேதத்தை நேசிங்க. ஆண்டவர் உங்கள் மேலே இருக்கிற நேசத்தை வெளிப்படுத்தி உங்களை ஆசீர்வதிப்பார். காட் பிளஸ் யூ.